Hi, welcome to a2zknowledge.com. So, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Scala introduction. So, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல Scala பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய Scala வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி Scala introduction. பட் இதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு வீடியோ அதே Scala பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா Scala இஸ் அ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு கீழே வர ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் இந்த இன்ட்ரடக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் நான் அது உங்கள்கிட்ட சொல்லணும். ஒன்று, Scala வந்து பியூர்லி ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த ஸ்காலாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுனது, அதாவது ஸ்காலாவோட சோர்ஸ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவால எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்காலாவை எழுதுனதே ஜாவால தான். ஸோ இந்த 2 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி Scala இஸ் அ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ ஸ்காலாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்மளால வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஒர்க் எல்லாம் பண்ண முடியாதா, ஜாவாவில் பண்ணுறது பைத்தானில் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாதான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. Scala இஸ் போத் ஃபங்க்ஷனல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். அது ரொம்ப ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் நிறைய நமக்கு தரனால அதை வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னு எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் எல்லாமே இருக்குது. ஸோ அது ரொம்ப ஃபங்க்ஷன்னா வந்து நம்ம வந்து மோர் கண்ட்ரோல் டு த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதை பற்றி தான் நான் வாட் இஸ் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கிற வீடியோவில் நான் பேசியிருப்பேன். ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போனோம். ஸோ Scala ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நான் இப்போ பேச போகிறது இல்லை. நீங்கள் Scala ஹிஸ்ட்ரினா ஜஸ்ட் Scala ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா விக்கிபீடியா வரும், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோமோ அது எவ்வளோ நமக்கு நல்லது. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Scalaன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பேசிக் அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Scalaங்கிறது நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், அது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கூட. தென் Scala இஸ் ஸ்டாட்டிக்லி டைப்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாவாவும் ஸ்டாட்டிக்லி டைப்டு தான். நீங்கள் நார்மலாக வந்து கோட் அடிக்கவே யூ வில் கெட் ஆல் த கம்பைலேஷன் எரர்ஸ் உங்களுக்கு வரும் இல்லையா, நீங்கள் அடிக்கவே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஜாவாவும் அப்படி தான் வரும், Scalaவும் அந்த மாதிரி தான். இட்ஸ் ஸ்டாட்டிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் தென் Scala பொறுத்த வரைக்கும் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேவிட்டி ஆஃப் த கோட். பிரேவிட்டி அப்படின்னா நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எதை குறிப்போம் அப்படின்னா என்னைக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோடை நீங்கள் குறைச்சி எழுதுறீங்களோ அது பிரேவிட்டி. அதுக்கு 2 விஷயம் நம்மகிட்ட இருக்கணும். ஒன்று, நமக்கு வந்து அதை குறைச்சி எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்படி நமக்கு நம்மளால அதை குறைச்சி எழுத முடியும் அப்படின்னாலும் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சு அது சப்போர்ட் கொடுக்கலனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அங்கே 10 லைன் எழுத வேண்டியது 5 லைனாக எழுத முடியலன்னா 10 தான் எழுதி ஆகணும். ஸோ பிரேவிட்டிங்கிறது சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக கொடுக்கும். Scala ஆகட்டும், பைத்தான் ஆகட்டும். இப்போ ஜாவால 20 லைன் நான் கோட் எழுதுறேன்னா Scalaல 5-10 லைனில் முடிச்சிட முடியும். அதுதான் பிரேவிட்டின்னு சொல்லுவோம். அது ஒரு பிக்கர் அட்வான்டேஜ். சரி, பிரேவிட்டி வந்து எந்நேரம் கிடைக்குமா? அப்படி கிடையாது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. Scalaவை எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட சின்டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களால் அதை குறைச்ச லைன்ஸில் எழுத முடியும். இல்லைன்னா இதில் ஜாவாவில் நான் ஆல்ரெடி எழுதின 20 லைன்ஸ் அப்படியே Scalaல தான் எழுதுனேன், அப்புறம் நமக்கு ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. மீன்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏன்னா நம்ம பிரேவிட்டியை யூஸ் பண்ணல. ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் இன்னொரு விஷயம், Scala பொறுத்த வரைக்கும் ஜாவால கொஞ்சம் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ரொம்ப வந்து டீப்பாக நான் உள்ளே இறங்கணும் அப்படி கிடையாது. ஏன்னா Scala வந்து ஜாவால எழுதியிருக்கிறனால ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ஜாவால இருக்கிறது அப்படியே Scalaல வரும். அதனால கொஞ்சம் ஜாவா தெரிஞ்சிருந்தா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜாவா தெரியல, இதை நான் ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நான் அப்ரோச் பண்ண போறேன்னா நீங்கள் அப்படியே பண்ணலாம். இப்போ நம்ம C++ எல்லாம் புதுசாக தான் படிச்சிருப்போம். ஜாவாவும் ஒரே லாங்குவேஜ் தான், நான் அதில் ஸ்டார்ட் பண்ண அப்படியே படித்தேன். அந்த மாதிரி கூட நீங்கள் அதை படிக்கலாம். ஸோ அதுக்கு நான் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் Scala பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட், அஃபிஷியல் புக்கு, அஃபிஷியல் சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னாலுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஜாவாவை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப டீப்பாக நீங்கள் இறங்கணும்னு இல்லை. பேசிக் கான்செப்ட் ஜாவால படிச்சிங்கன்னா Scalaல அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். ஜாவா தியரி கான்செப்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா Scalaவோட தியரி கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். பைத்தானோட ப்ராக்டிக்கல் பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா Scalaவோட ப்ராக்டிக்கல் ஈஸியாக இருக்கும். இது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவோட ஒரு அட்வைஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் பைத்தானும் படிக்கணும், ஜாவாவும் படிக்கணும், அப்போ தான் Scala படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அப்படி உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா என்டையராக வந்து சின்டாக்ஸ் வைஸ் வந்து ஜாவாவும் Scalaவும் ஒன்றா இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன். பட் ஜாவாவோட தியரி மட்டும் படிச்சுட்டு நீங்கள் Scala ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி படிக்கணுமோ அப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுவே போதும், அதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு Scala நம்ம இன்ட்ரடக்ஷன் செஷனில் இன்னும் ஒரு கொஷின் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன்.
ஸோ ஸ்காலாவை எழுதுனது ஜாவாவில். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்காலா ஜாவா விட ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இது ஜென்ரல் டாக்கு. ஸோ இது வந்து நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்காலா வந்து கம்பேர் டு ஜாவா இட் இஸ் ஹை இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து ஸ்காலாவை எழுதுனதே ஜாவாவில் தான் சொன்னீங்க, அப்புறம் எப்படி ஸ்காலா வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். எனக்கும் வந்தது, எல்லாருக்கும் வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஏன்னா இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எனக்கு இருந்தது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தீங்கனாலுமே அதோட கம்பைலேஷன் யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சோர்ஸ் கோட் எழுதுவோம், அதை ஒரு கம்பைலருக்கு கொடுப்போம். இந்த கம்பைலருங்கிறது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூடயே வருது. சி கம்பைலர், C++ கம்பைலர், .NET கம்பைலர், C# கம்பைலர் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கம்பைலர் அதை வாங்கி மிஷின் கோடாக மாற்றி மிஷினுக்கு புரிய வைக்கும். ஸோ நம்ம எழுதின ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பைலர் அதை மாற்றி மிஷினுக்கு புரிய வைக்கும். இதே மாதிரி ஜாவாவிலையும் கம்பைலேஷன். ஸோ இந்த ஸ்காலா இல்லை, இது நான் எடுத்துறேன். ஸோ இதே மாதிரி ஜாவாலையும் இருக்கு. ஆனால் ஜாவா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட ஜாவா கம்பைலர் வாங்கிக்கும். ஸோ ஜாவா சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பைலர் இமீடியட்டாக கொடுக்குற அவுட்புட் வந்து மிஷின் கோடு கொடுக்காது. அதுக்கு பதிலாக இன்டர்மீடியேட் கோட், அதாவது நான் ஐசின்னு போடுறேன். இந்த இன்டர்மீடியேட் கோட டெக்னிக்கலாக நாங்கள் பைட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைட் கோட ஒரு ப்ராசஸ்க்கு நாங்கள் அனுப்புவோம். அதோட அவுட்புட் தான் மிஷின் கோடாக இருக்கும். இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JVM, ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவோம். இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். எதுக்காக இந்த மாதிரி ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க, ஏன் இந்த மாதிரியே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோர்ஸ் அண்ட் மிஷின் கோட் இது ரெண்டும் ஒரே மிஷினில் தான் இருக்கணும். அதாவது ஜாவாவை வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷனை கிளைண்ட் மிஷின், அதாவது கிளைண்ட் ஒரு விண்டோஸாக இருக்கலாம், இல்லை ஒரு லினக்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் எழுதுகிற கோடை நான் லினக்ஸில் கூட ரன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் லினக்ஸில் எழுதுகிற கோடை நான் விண்டோஸில் கூட ரன் பண்ணிக்க முடியும். இல்லை விண்டோஸில் எழுதுகிற கோடை நான் மேக்கில் கூட என்னால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ தட் பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு டிபெண்ட்டாகவே இருக்காது. நான் அதை சார்ந்து இருக்கணுங்கிறதே கிடையாது. ஸோ தட் நான் இன்வென்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் எங்கே வேணாலும் ஓடலாம், எந்த மிஷின்லேருந்து எந்த மிஷினுக்கு வேணால் ரெக்வஸ்ட் அனுப்பலாம், எங்கேருந்து வேணால் நான் ரெஸ்பான்ஸை வாங்கி ப்ராசஸ் பண்ணலாம். நான் அப்படிங்கிறப்போ என்னோட அப்ளிகேஷன், நான் எழுதுனா ஜாவா அப்ளிகேஷன் அப்படி ஆக்ட் ஆகலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும் பொழுது மோர் யூசேஜ் அதிகமாகும். நிறைய பேர் என் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸும் ஹையாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஜாவாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதிகமாக நெட்வொர்க்ஸ்லையும் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்லையும் நிறைய யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒரு டிபெண்ட்டாக இருக்காது. நான் பிளாட்ஃபார்ம்ங்கிறது எதை சொல்கிறேன்னா, உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் உங்களோட ப்ராசஸரையும் சேர்த்து தான் நான் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறேன். ஸோ அது எனக்கு டிபெண்ட்டாகவே இருக்காது. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ சோர்ஸ் கோடு கம்பைலருக்கு போனோடனே கம்பைலர் இந்த பைட் கோடு அனுப்பும். ஸோ இந்த இடம் வரைக்கும் நாங்கள் கம்பைல் டைம்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த பைட் கோட இந்த JVM வாங்கி ரன் பண்ணி மிஷின் கோடா மாற்றி கொடுக்கும். இதை நாங்கள் ரன் டைம்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ டெக்னிக்கலாக சொல்கிறேன். நீங்கள் கம்பைல் டைமை ஒரு என்விரான்மெண்ட்லையும் ரன் டைமை இன்னொரு என்விரான்மெண்ட்லையும் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரே என்விரான்மெண்ட்டில் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த பைட் கோடை பொறுத்த வரைக்கும் JVM என்ன பண்ணுன்னா, அந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷினுங்கிறது பைட் கோடு எங்கிருந்து வந்தாலும் வாங்கிக்கும். ஏன்னா அது ஒரு காமன் ஃபார்மேட். பைட் கோடுங்கிறது யார் கிரியேட் பண்ணாலும் அது பைட் கோடு தான். அது இந்த வெர்ஷன், இந்த 32 பிட் 64 பிட் இதுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் அ காமன் டேர்ம். ஸோ JVM பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட் கோட் வந்தால் போதும், நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அது யார்கிட்ட இருந்து வருது, எங்கேருந்து வந்ததுன்னா நான் பார்க்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த JVM அவங்க டிசைன் பண்ணாங்க. இப்போ ஸ்காலாவும் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணும். என்ன, இங்கே ஜாவா சிக்கு பதிலாக ஸ்காலா சிங்கிறது அதோட கம்பைலர் பேர். ஸோ நீங்கள் எழுதுகிற ஸ்காலா சோர்ஸ் கோட் இதே ஜாவாவோட அதே ப்ராசஸ் தான் அது யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்காலா இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் JDK இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா ஸ்காலாவுக்கு டிபெண்டன்சி ஜாவா. ஸோ நீங்கள் எழுதின ஸ்காலா சோர்ஸ் கோட் கம்பைலர் மூலியமா கம்பைல் ஆகி இன்டர்மீடியேட் கோடா வெளியில் வரும், அதாவது பைட் கோட். இந்த பைட் கோடை JVM ரீட் பண்ணி மிஷின் கோடா மாற்றி கொடுத்துரும். இப்போவும் நீங்கள் கேட்கலாம், ஸோ ஸ்டில் வந்து ஸ்காலா ரன் ஆகுறது ஜாவா மாதிரி தானே, அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஸ்காலா இஸ் மோர் ஃபாஸ்டர் தேன் ஜாவா? ஸோ இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. மொதல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜாவா 1.5 வெர்ஷன் நான் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ புது வெர்ஷன் ஜாவா 1.6 மார்க்கெட்டில் வருது. எது ஸ்பீடாக இருக்கும்? 1.6. ஸோ ஸ்காலாங்கிறது அந்த மாதிரி தான். ஒரு ஜாவாலேருந்து ஒரு வெர்ஷன் அப்கிரேடு மாதிரி தான் ஸ்காலா. ஒரு புது லாங்குவேஜ் வந்து ஜாவாவில் எழுதியிருக்கும் போது அந்த நியூ லைப்ரரிஸ், நியூ சிஸ்டம்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் ஆகிருக்கும் ஓல்டுலேருந்து. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், அது ஆப்வியஸ். இது வந்து ஒரு 25% நீங்கள் இந்த ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேவிட்டி தான். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோடு லெஸ்ஸாக நீங்கள் குறைச்சி எழுதும்போது பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். நீங்கள் கேட்கலாம், நான் என்னதான் லைன்ஸ் குறைச்சி எழுதினாலும்
கடைசியா அது என்னமோ மாற போறது பைட் கோடு தானே. ஜாவா பைட் கோடா இருந்தா என்ன, ஸ்காலா பைட் கோடா இருந்தா என்ன, எல்லாம் ஒரே ஃபார்மேட் தானே. அதுல என்ன போய் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாறப்போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் நிஜமாவே அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறீங்களோ, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ 10 லைன் நான் ஜாவால எழுதியிருக்கேன். கம்பைல் ஆகி வெளியில வர பைட் கோடு 10 லைன் பைட் கோடு கிரியேட் ஆகுது. இப்போ JVM என்ன பண்ணுன்னா ரிகர்சிவ் ஸ்டெப் எடுக்கும். அதாவது அந்த 10 லைனை ஒவ்வொரு லைனா படிக்கணும்னு வைங்க. JVM இப்போ 10 ஸ்டெப் எடுக்குது, அதுக்கு ஒரு டைம் ஆகும். இதே நான் ஸ்காலால அதே 10 லைன் கூட நான் ஜஸ்ட் 5 லைன்ல அடக்கிட்டேன். இப்போ கம்பைலருக்குள்ள போய் கம்பைலர்ல வெளில பைட் கோடா வரும்போது 5 லைன் பைட் கோடா வரும். இப்போ அதே மாதிரி வந்து JVM இப்போ 5 ஸ்டெப் தான் எடுக்கும் அதே 5 லைன் ஆஃப் பைட் கோடு படிக்கிறதுக்கு. பட் எனிஹவ் எனக்கு அவுட்புட் சேம். பட் எது கம்மி டைம் எடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலா. ஸோ அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஸோ இப்போ நான் வந்து பிரேவிட்டி எப்போவுமே எனக்கு ஸ்காலா கொடுக்குமா? அது கொடுக்காது, நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்காலா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துட்டாங்க. என்னன்னா லெஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸில் நீங்கள் வந்து கோடு எழுதிக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்கேலாவை நல்லா புரிஞ்சுட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதோட சின்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் அது ரியலாக எப்படி யூஸ் பண்ண முடியும்னு தெரியும். இல்லைன்னா அங்கே எழுதுனா 20 கூட நான் அப்படியே இங்கே 20 லைனில் ஸ்காலால் அடிப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த 2 ரீசன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொன்னது. ஸோ ஸ்காலாவோட அந்த பைட் கோட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ தட் JVM வந்து அதோட ரிகர்சிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது கம்மியாகும். ஸோ தட் த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஹை கம்பேர் டு ஜாவா. நீங்க ஸ்காலா வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே படிக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் வந்து ஏன் ஆல் ஆஃப் த சடன் ஜாவாவை கம்பேர் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு முதல்ல ஒரு கொஸ்டினா இருந்திருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ ஸ்காலா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உங்களை கொஸ்டின் கேட்டா கூட அவங்க வந்து தே வில் ஆஸ்க் கம்பேரிசன் பிட்வீன் ஜாவா அண்ட் ஸ்கேலா. ஸோ பேசிக் ஜாவா கோர் கான்செப்ட்ஸ் பேசிக் படிச்சுக்கோங்க. So then Scala will be very easy for you. இது one of the demanding programming language. இது வந்து functional programming இருக்கிறதுனால more into more எல்லா டெக்னாலஜிலையும் இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. So that இது வந்து உங்களுக்கு ஒரு added advantage இருக்கும் உங்க ப்ரொஃபைலுக்கு. சரி, அப்போ வந்து ஸ்காலாவையும் ஜாவாவையும் நான் எப்போ கம்பேர் பண்ணாலும் ஸ்காலா தான் அதிகமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து ஜாவா வந்து 1.8 வந்துருச்சு. இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கிற இந்த டைமுக்கு ஜாவா 1.8. ஸோ ஜாவாலையும் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் ஜாவா வந்து நாட் மோர் இன்டு ஃபங்க்ஷனல், பட் இப்போ வந்து ஜாவாலையும் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்கேலாவும் ஜாவா 1.8 நான் கம்பேர் பண்ணும்பொழுது ஈக்குவல் பொசிஷன்ல இருப்பாங்க. பட் ஸ்கேலாவையும் வந்து அதுக்கு கம்மி வெர்ஷன், அதாவது 1.8க்கு முந்தின ஜாவா வெர்ஷன் நான் எதை கம்பேர் பண்ணாலும் ஐ கேன் சே ஐ வில் கிவ் சப்போர்ட் டு ஸ்காலா வந்து எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். பட் வென் யூ கம்பேர் ஜாவா 1.8, சின்ஸ் அதுலேயும் இன்னைக்கு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கறனால 2 ஈக்குவல்ல இருக்கும். ஆனால் ஜாவா டெவலப்பர்ஸ்க்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா 1.8 ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதை விட ஸ்காலா யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா 1.7ஓட சின்டாக்ஸுக்கும் ஜாவா 1.8ஓட சின்டாக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்ட்ரடக்ஷனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்காலா அடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இங்கே நான் ஜாவாவோட இந்த கம்பைலேஷன் யூனிட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் ஜாவாவுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்னொரு லிங்க் இருக்கும், ஜாவா பிளேலிஸ்ட். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் வந்து நிறைய நீங்கள் ஜாவா வீடியோஸ் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா JVM பற்றி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்களோட சைட்டில் நாங்கள் 2 லாங்குவேஜ்லையும் வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com.